ஆடு மாடுகளுக்குலாம் ஓட்டு கேட்டதா நேற்றுலேருந்து எல்லாம் ட்ரால் பண்ணிட்டு சீமானுக்கு வந்து மரம் கலண்டுருச்சோ அப்படின்னு தான் எனக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சு. என்னன்னா ஒரு மக்களை ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் இவ்வளவு காலமா பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு எல்லை கடந்து போறாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆடு மாடு வச்சே பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளுடைய மேய்ச்சல் குறித்து வந்து ஒரு வழக்கு போட்டவர் இவருடைய கட்சியை சேர்ந்தவர். அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த வழக்குக்கு எதிராக நான் வந்து ஒரு மாநாடு நடத்த போறேன்னு கொஞ்சம் கூட கூசாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி அந்த நபர் வந்து பக்கத்தில் நின்றுட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடித்து தின்னுறீங்க. ஏன்னா வறுவல், பொரியல், கூட்டு, பெரட்டல்னு வந்து வகை வகையாக வச்சு திங்கிறீங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நாங்கள் கால்நடைகளுக்காக கண்ணீர் விடுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து பல்வேறு விஷயங்களை பேசி இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. அதில் ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். இதுக்கெல்லாம் மக்கள் ஏமாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஆமாம்மா, இது நாள் வரைக்கும் அவர் பேசிய பேச்சில் வேணா மக்கள் வந்து அப்படி நம்பி அடடா சீமான் இப்படியெல்லாம் பேசுகிறாரே நினச்சிருக்கலாம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வந்து ஒரு பக்கம் அதிமுக பாஜகவோட ஒட்டி போயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனம், இன்னொரு பக்கம் திமுக மீது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி, இதெல்லாம் எப்படி விஜய் பயன்படுத்த போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல? இல்லை, இன்றைக்கு வந்து வேற வழி இல்லை. ஏன்னா அதிமுகவோட கூட்டணி அமையலை. ஏன்னா அது வந்து தாவேகாவுக்கான அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமாங்கிறது தெரியல. பட் இன்றைக்கு அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ்ங்கிறது வணக்கம் சார். மதுரை விருதுநூர்ல ஆடு மாடுகளுக்கான மாநாடு சீமான் நடத்தி வந்து எல்லோருமே வந்து அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காருன்னு சொல்லலாம். அதில் அவர் பேசின விஷயங்களும் சர்ச்சையா இருக்குது. ஆடு மாடுகளுக்கெல்லாம் ஓட்டுரிமை வேணும் அப்படின்னு கேட்டதா நேற்றுலேருந்து எல்லாம் ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களோட பார்வை? சீமானுக்கு வந்து மரம் கலண்டுருச்சோ அப்படின்னு தான் எனக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சது. என்னன்னா அவர் மக்களை ஏமாத்துறதுன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் இவ்வளவு காலமா பண்ணிக்கிட்டே இருந்தார். இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயே வந்து ஒரு எல்லை கடந்து போறாருன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த ஆடு மாடு வச்சே பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகளுடைய மேய்ச்சல் குறித்து வந்து ஒரு வழக்கு போட்டவர் இவருடைய கட்சியை சேர்ந்தவர். அவரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த வழக்குக்கு எதிராக நான் வந்து ஒரு மாநாடு நடத்த போறேன்னு கொஞ்சம் கூட கூசாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த இதுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி அந்த நபர் வந்து பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் யாரை ஏமாத்துறீங்க என்ன? அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடு மாடு அதெல்லாம் கடவுள் அதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்காரு. பட் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சீமான் வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆலப்பாக்கத்தில் இருந்த வரைக்கும் வருஷத்தில் 2 நாள் வந்து அவர் வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய விருந்து நடக்கும். நான்லாம் போயிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் நாம் இதுவரை சாப்பிட்ட விருந்துகளையே இன்னும் நம் நினைவிலும் நாக்கிலும் தங்கியிருக்கிற விருந்து எதுன்னா சீமான் வீட்டு விருந்து தான். நான் இந்த பேட்டிக்காக சொல்லலை. இது வரைக்கும் நான் 100 பேர்கிட்ட இதை சொல்லியிருப்பேன். நான் எங்கே சாப்பிட போனாலும் நான் சீமான் வீட்டில் சாப்பிட்டது தான் எனக்கு வந்து ஒப்பீடாகவே வரும். சீமான் வீட்டில் சாப்பிட்டோம்ல அந்த மாதிரி இது இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி நடத்தப்படுகிற விருந்தில் பார்த்தீங்கன்னா முழுக்க அசைவம் தான் இருக்கும். என்ன அசைவத்தில் வகை உண்டோ அத்தனையும் இருக்கும். புரியுதா இல்லையா? ஒரு பக்கம் தான் வீட்டில் வந்து ஒரு அசைவ படையலையே போட்டுட்டு இன்னொரு பக்கம் இவர் வந்து ஆடு மாடு கால்நடைகளுக்காக பரிதாபப்படுறேன் அப்படின்னு சொல்றது ஒரு மிகப்பெரிய முரண்பாடா இருக்கு. ஆனா அவர் மேய்ச்சல் நிலத்தை பாதுகாப்போம் அப்படிங்கிறதால அவருடைய இதா இருக்குது. இல்ல, மேய்ச்சல் நிலத்தை மட்டும் இல்ல, அவர் கால்நடைகளுக்காகவும் அவர் வந்து ரொம்ப கவலைப்படுறாரு. நான் அதுக்கு சொல்ல வரேன். நீங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே அடிச்சு தின்னுறீங்க. ஏன்னா வறுவல், பொரியல், கூட்டு, பெரட்டல்னு வந்து வகை வகையா வச்சு திங்கிறீங்க. ஆனா இன்னொரு பக்கம் நாங்க கால்நடைகளுக்காக கண்ணீர் விடுறோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சீமான் வந்து பல்வேறு விஷயங்களை பேசி இந்த மக்களை ஏமாத்திட்டு இருக்காரு. அதில் ஒரு விஷயமா தான் நான் இதை பார்க்குறேன். இதுக்கெல்லாம் மக்கள் ஏமாறுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ட்ரால்லாம் இதுலேருந்து நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, இது நாள் வரைக்கும் அவர் பேசிய பேச்சில் வேணா மக்கள் வந்து அப்படி நம்பி அடடா சீமான் இப்படியெல்லாம் பேசுகிறாரே நினச்சிருக்கலாம். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடி ஆயிடுச்சு. சீமானை வந்து எள்ளி நகையாடுற விஷயமா தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் ஒரு ஆடு மாடுகளுக்காக கவலைப்பட்டு ஒரு மாநாடு நடத்துறீங்க, ஒரு கூட்டம் நடத்துறீங்க அப்படிங்கிறது வந்து ஓகே தான். அதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. எல்லா காலத்திலையுமே நீங்கள் மனிதர்களுக்காகவே பேசிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் அந்த மாநாட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு 3000 மாடுகளை கொண்டாந்து ஒரு பட்டியல அடைக்கிற மாதிரி அடைச்சி வச்சுட்டு நீங்கள் மாநாடு நடத்துறதுங்கிறதெல்லாம் அது ரொம்ப காமெடி தானே. அது ஏற்கனவே எடப்பாடி அவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சது விமர்சனமானது. ஆனால் இப்போ கருத்தில் ரீதியாகவே ஒற்றுமைப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் பார்த்தீங்கன்னா அறநிலைத்துறை சார்பாக வந்து ஒரு கோயில் கட்டுது எப்படி நீங்கள் கட்டலாம், நீங்கள் வந்து அது கோயில் பண்ணனா கோயிலுக்காக செலவு பண்ணுங்க, படிப்புக்காக எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்னு சொன்னதா நேற்றுலேருந்து ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கு.
எடப்பாடி அவர்கள் சங்கியா மாறிட்டாரு அப்படின்லாம் வந்து திமுகவினர் விமர்சிக்க மாறிட்டாங்க. இப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் எடப்பாடி சங்கியா மாறிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பாஜகவுடைய ஊதுகுழலா மாறிட்டார் அப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். பாஜகவோடு தேர்தல் கூட்டணி அமைச்சிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா மெல்ல வந்து இவர்களும் அவர்களுடைய கருத்தியலோடு ஒன்றி போகிற அளவுக்கு மாறிக்கிட்டு வர்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். என்னன்னா இப்போ பொதுவாகவே எடப்பாடிக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய புரிதல் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். என்னன்னா இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ மிஷன்கள்லாம் நிறைய இருக்கு, நிறைய கிறிஸ்தவ ஆலயங்கள்லாம் இருக்கு. அந்த ஆலயங்கள்ல மக்கள் போடுகிற காணிக்கையை வச்சுக்கிட்டு அவங்க வந்து வெளிநாட்டுக்கு அந்த பணத்தை எடுத்துட்டு போறது இல்லை. அங்கேயே மருத்துவமனை, பள்ளிக்கூடம்லாம் அந்த வருமானத்துல தான் கட்டுவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க உலகம் முழுக்க பல கிறிஸ்துவ பள்ளிகள்லாம் இருக்கு. அப்படின்னா இங்க இதுபோல் வர்ற அந்த காணிக்கையை வச்சுதான் அந்த பள்ளிகள்லாம் நடத்தப்படுது. மற்ற இடங்களை விட்டுட்டு தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பல மிகச்சிறந்த கல்வி நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மிஷனரிகளால் நடத்தப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்து கோயில்களில் கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஒரு கல்வி நிலையம் தொடங்கினா என்ன தவறு? அது வந்து ஒரு நல்ல விஷயம் தானே. என்ன நம்ம மக்களுக்கு ஒரு கல்வி அறிவை கொடுக்கிற ஒரு பணியை நம்ம ஆலயங்கள் செஞ்சா அது நல்ல விஷயம் தானே. அதை நீங்க பாராட்டத்தானே செய்யணும். அதை எதுக்கு நீங்க வந்து ஒரு விமர்சனம் பண்றீங்க? ஸோ அந்த புரிதல் கூட இல்லாம ஒரு RSS காரனும் பாஜக காரனும் என்ன சொல்றானா அதையே சொல்றதுங்கிறது நிச்சயமா ஒரு பேர் அதிர்ச்சி தான். எல்லாத்துக்கும் மேல நீங்கள் முதலமைச்சராக இருக்கும் போதே இதே மாதிரி அறநிலையத்துறை மூலமாக நடத்தப்படுகிற கல்வி நிலையங்களை நீங்களே திறந்து வச்சிருக்கீங்க. ஆமா, அப்ப அதையெல்லாம் மறந்துட்டு நீங்க அந்த காரியத்தை திமுக செய்யும்போது அதை நீங்க எப்படி விமர்சனம் பண்ண முடியும்? அதனால எடப்பாடிக்கே இந்த விஷயத்தை வந்து ஒரு பரந்துபட்ட பார்வையில பார்க்க தெரியல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இன்றைக்கு நீங்களே சொல்ற மாதிரி அவரை சங்கின்னு சொல்ற அளவுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவுல விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இது நிச்சயமாக 2026 தேர்தலில் அதிமுகவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். அதை வந்து அவர் புரிஞ்சுக்கணும். அதிமுகவுக்கு பின்னடைவை கொடுக்கணும். அப்போ யாருக்கு சாதகமாக நினைக்கிறீங்க? திமுகவுக்கு சாதகமா? இல்ல நிச்சயமா அது எல்லாம் உள்ள. அதிமுகவுக்கு வந்து ஒரு பாதகம் அப்படின்னா அது திமுகவுக்கு தான் சாதகமாக இருக்கு. மும்முனை போட்டியா இருக்கு இல்லையா? இந்த அதிருப்தி எங்க போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல அதுதான் முக்கியமான. பொதுவா பாத்தீங்கன்னா இந்த தேர்தல் என்பதே திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எங்க போகுது அப்படிங்கிறது. ஆனா இன்னைக்கு திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் வந்து அப்படி கன்சாலிடேட் ஆகி அதிமுகவுக்கு போவதற்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்? அதிமுக மீதே அதிருப்தி வாக்குகள் நிறைய இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பக்கம் தாவேகா, இன்னொரு பக்கம் சீமான்னு இருக்கிறதுனால இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகள் நிச்சயமா டிவைட் ஆகத்தான் போகுது. அது அப்படி கன்சாலிடேட் ஆகி அதிமுகவுக்கு போனா அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா இந்த முறை அதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால வந்து திமுகவுக்கு தான் சாதகமா இருக்கும். அதே நேரம் இந்த தேர்தலில் தாவேகா வந்து ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ண போகுது. அது எல்லாமே நம்மளுடைய கணிப்பாக இருந்தாலும் அந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு அவர் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு விஸ்வரூபம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். கண்டிப்பா வந்து ஒரு பக்கம் அதிமுக பாஜகவோட ஒட்டி போயிடுச்சு அப்படிங்கிற விமர்சனம், இன்னொரு பக்கம் திமுக மீது ஒரு ஆன்டி கம்பென்சி, இதெல்லாம் எப்படி விஜய் பயன்படுத்த போறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவர் போற ரூட் சரியா தான் போயிட்டு இருக்காரு நினைக்கிறீங்களா? இல்ல இன்றைக்கு வந்து வேற வழி இல்லை. ஏன்னா அதிமுகவோட கூட்டணி அமையலை. ஏன்னா அது வந்து தாவேகாவுக்கான அதிர்ஷ்டமா துரதிர்ஷ்டமாங்கிறது தெரியல. பட் இன்றைக்கு அவருக்கு இருக்கிற ஒரே சாய்ஸ்ங்கிறது தனித்து நிற்பது தான். தனித்து நிற்பது, கூட ஏதாவது உதவி கட்சிகள் வந்தா அவங்களையும் வண்டியில ஏத்திக்கிறது. இதுதான் தாவேகாக்கு இருக்கிற இன்றைக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. ஜான் பாண்டியன் சொல்லிட்டாரு நேத்து, இந்த மாதிரி அவர் பாஜக கூட்டணியில தான் இருக்காரு, விஜயிடம் வந்து அழைப்பு வரல, அழைப்பு வந்தா நான் முடிவு பண்ணுவேன்றாரு. ஓப்பனா அவர் சொல்லிட்டாரு. இன்னொன்று ஜான் பாண்டியன் எல்லாம் விஜய் கூட்டணிக்கு வருவது விஜய்க்கு வந்து பலவீனம் தான். அது வந்து ஒரு ஓட்டை கூட அது கூடுதலாக பெற்றுக் கொடுக்காது. என்ன காரணம்? ஜான் பாண்டியன் இவ்வளவு நாள் எங்க இருந்தாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஜான் பாண்டியன் குறித்தும் மக்களுக்கெல்லாம் தெரியும். அதனால அது ஒரு பெரிய பிளஸ் கிடையாது. இவரை பொறுத்த வரைக்கும் தனித்து நின்றாலும் இந்த தேர்தலில் அவருக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் 2031 வந்து அவருக்கு ஒரு பெரிய மைலேஜாக அது மாறும். இன்னொன்று, நம்முடைய பலம் என்ன அப்படிங்கிறதை பரிசோதிப்பதற்கான ஒரு களமாகவும் 2026 தேர்தல் அமைய போகுது. அதனால விஜயை பொறுத்த வரைக்கும் தனித்து நிற்பது அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக செய்ய முடியும். அப்போ நீங்க கேட்ட மாதிரி இனிவரும் காலங்களில் இவருடைய அந்த அரசியல் நகர்வு எப்படி இருக்குங்கிறது அவருக்கு வந்து ஒரு கூடுதல் மைலேஜை கொடுக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். சினிமா மற்றும் அரசியல் தொடர்பாக பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.